8வது ஊதியக் குழுவில் ஆலோசகர்கள் உட்பட 42 காலியிடங்கள் மற்றும் தலைவர் பதவியை நிரப்புவதற்கான செயல்முறையை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது சிலரின் நியமனம் முடிந்துவிட்டதாகவும் அனைவரின் நியமனம் முடிந்த பிறகே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தற்போது தங்களின் அடிப்படை ஊதியத்தில் 53% அகவிலைப்படியாக பெறுகிறார்கள். 2016 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்த 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை பின்பற்றி சம்பள அமைப்பு, ஓய்வூதிய அமைப்பு தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது. 8வது ஊதியக் குழுவின் உருவாக்கத்துடன் சம்பள அமைப்பு முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் 8வது ஊதியக் குழு காரணமாக அரசு ஊழியர்களின் சம்பளம் பல மடங்கு உயர வாய்ப்புள்ளது. பியூன்கள், அட்டெண்டர்கள் மற்றும் உதவி ஊழியர்களும் இந்த வகையின் கீழ் வருகிறார்கள். இவர்களின் அடிப்படை ஊதியம் முன்பு ரூபாய் 18,000ஆக இருக்கும் நிலையில் இனி ரூபாய் 51,480ஆக மாற்றியமைக்கப்பட உள்ளது. எனவே இவர்களின் சம்பளம் ரூபாய் 33,480ஆக அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் லெவல் கிளர்க் இந்த பதவியின் கீழ் வருவார்கள். இவர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 19,900 இருந்து ரூபாய் 56,914. காவல்துறை கான்ஸ்டபிள்களுக்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் 21,700 இருந்து ரூபாய் 62,062ஆக உயர்த்தப்பட உள்ளது. அதேபோல் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கான அடிப்படை ஊதியம் ரூபாய் 35,400 இருந்து ரூபாய் 1,01,244ஆக உயர உள்ளது. கிரேட் டி ஸ்டெனோகிராஃபர்கள் மற்றும் ஜூனியர் கிளர்க்குகளுக்கு ரூபாய் 25,500 இருந்து ரூபாய் 47,430ஆக உயர்வு செய்யப்பட்டு ரூபாய் 72,930ஆக சம்பளம் மாற்றியமைக்கப்படும். இந்த பிரிவில் கண்காணிப்பாளர்கள், பிரிவு அலுவலர்கள் மற்றும் உதவி பொறியாளர்களுக்கான அடிப்படை ஊதியம் ரூபாய் 44,900 இருந்து ரூபாய் 83,514ஆக, அதன்படி புதிய சம்பளம் ரூபாய் 1,28,414ஆக மாற்றியமைக்கப்படும். மூத்த பிரிவு அதிகாரிகள், உதவி தணிக்கை அதிகாரிகளுக்கு ரூபாய் 47,600 இருந்து ரூபாய் 1,36,136ஆக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. துணை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் கணக்கு அலுவலர்களுக்கான அடிப்படை ஊதியம் ரூபாய் 53,100 இருந்து ரூபாய் 1,51,866 வரை உயரக்கூடும். சிவில் சேவைகளில் நுழைவு நிலை அதிகாரிகள் உட்பட குரூப் ஏ அதிகாரிகள் இந்த வகையை சேர்ந்தவர்கள். தற்போது ரூபாய் 56,100ஆக உள்ள அவர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 1,60,446ஆக மாற்றியமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.